காலையில் ஃபஜ்ரு தொழுகிறது ஃபர்து, இஷாவை ஜமாத்தா தொழுதுட்டீங்க, ஃபஜ்ரை ஜமாத்தா தொழுதிங்கன்னு சொன்னால் இரவெல்லாம் நின்று தொழுத நன்மை. இஷா ஜமாத்தா தொழுதுட்டோம் எல்லாருமே, ஃபஜ்ருக்கு கஷ்டத்தை பார்க்காம ஜமாத்தோடு தொழுதுட்டீங்க, இரவு முழுக்க நின்று வழங்கிய நன்மை தான். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் லைலத்துல் கத்ருடைய அமல் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அப்பா நீ லைலத்துல் கத்ரில் என்ன செய்வியோ இல்லையோ இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுதுரு. இஷா ஃபஜ்ரை நீ ஜமாத்தோடு தொழுதுட்டா உனக்கு இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை. அப்போ சிறப்பான இரவுல நீங்கள் வணக்கங்கள் செஞ்சு காலையில் ஃபஜ்ரை தவற விட்டால் அது எவ்வளோ பெரிய கை சேதம். அதுவும் ஃபஜ்ருக்கு நீங்கள் தவற விட்டீங்கன்னா ஃபஜ்ரு தொழாதவன் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். இந்த நல்ல இரவுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கணுமா யோசிச்சு பாருங்க. அதுக்காண்டி மற்ற இரவுல கழிச்சா பரவாயில்லைங்கிற அர்த்தம் இல்லை. இவ்வளோ மகத்துவம் நிறைந்த இரவு, அல்லாஹ்வுடைய என்னங்க ரஹமத்தை ஆதரவு வச்சு வர்றீங்க. இந்த இரவுல நின்று எல்லாம் செஞ்சுட்டு காலையில் ஃபஜ்ருக்கு வரல, ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு வருது. ஃபஜ்ரை விட்டவன் சுறுசுறுப்பு இல்லாமல் எழுந்திருப்பான்னு வருது. ஃபஜ்ரை விட்டவன் அசிங்கமானவன் என்று வருது. ஃபஜ்ர் தொழுகையை தவற விட்டவனுக்கு அந்த நாள் துன்ப நாள், துயர நாள்னு வருது. இத்தனை விஷயங்கள் எச்சரிக்கை இருக்குது. இதை இந்த நல்ல நாளில் போய் நீங்கள் அடைய விரும்புகிறீங்களா என்ன? அதனால் அமல்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்டிப்பாக செய்யுங்க. இஸ்திக்ஃபார் மிக அதிகமாக செய்யுங்க. காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை தவற விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. சங்கையான ரமலானுடைய மாதம் வருது. அதற்கு நாம் இப்போதிருந்தே நம்மை தயார்படுத்தி கொண்டு ரமலானுக்கான எல்லா அமல்களையும் ஆர்வத்தோடு செய்வதற்கு இந்த நல்ல இரவுல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க.